ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த இரவோடு முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும், உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக விடிவு காலம் வந்து நாளையிலிருந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. என்னுடைய அன்பான பிள்ளைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் இல்லை என்று கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க நானே இருக்கிறேன். காலம் முழுவதும் நிறைய போராட்டங்களை போராடிவிட்டாய். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ போராடவே கூடாது. எல்லா நிலையிலும் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் அமோகமாக செய்து தரப்போகிறேன். நானே இந்த வாராகி, உன்னுடைய தாய். உன்னுடைய தாய் நிச்சயமாக உன்னை எப்படி பார்த்து கொள்வேன்? நீயே சொல் பார்க்கலாம். உன்னை நல்லபடியாகத்தானே பார்த்து கொள்வேன். யாருடைய கையிலும் உன்னை ஒப்படைக்காமல் எல்லா நாளும் நீ என்னுடைய பிள்ளையாகவும் நான் உன்னுடைய அம்மாவாகவும் எல்லா நேரத்திலும் சதா சர்வ காலமும் உன்னை வாழ வைத்து கொண்டு எல்லா இடத்திலும் உனக்கு தேவையானதை பெற்று கொடுத்து உன்னை நான் நல்லபடியாகத்தான் வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றையும் இந்த வாராகியானவள், அதாவது இந்த தாயானவள் மாற்றுவாள் என்று நம்பு. என்னை நீ தெய்வமாக கூட நினைக்க வேண்டாம். என்னை உன்னுடைய அம்மாவாக நினைத்தால் போதும். எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைத்துவிடும். எப்படி என்றால், நீ தெய்வமாக பார்க்கும் பொழுதுதானே நான் இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று என்னிடம் வந்து சொல்வாய். அதுவே நான் உனக்கு தாயாக நீ என்னை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாய்? நம்ம அம்மா நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார் என்று நினைப்பாய் அல்லவா? அதனால் என்னை எப்பொழுதும் அம்மாவாக பார். நான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல் பார்க்கலாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களையும் திரும்ப நான் தருவேன். என்னுடைய தங்கமே, துளைத்து விட்டோமே என்று கவலைப்படுவதை விட வாழ்க்கையில் நிச்சயமாக துளைத்த அனைத்து விஷயங்களையும் திரும்ப நம் தாய் பெற்று தருவாள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் என்னிடம் கேட்டு அழுது கொண்டு இருந்தீர்களோ அனைத்தையும் நானே பெற்று தருவேன். பல பேர் பலவிதமான விமர்சனங்களை உன் மீது வைக்கலாம். நீ செய்வது தவறு, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை அவர்களுக்கு பிடித்தது போல உன்னிடம் சொல்லலாம். ஆனால் நீ மட்டும் சரியாக இரு. உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதை மட்டுமே நீ மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக எல்லாமே மாறும். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் எல்லோரும் அவர்களுக்கு பிடித்தது போலத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நமக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும், மற்றவர்களும் நமக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மற்றவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறார்களோ அதே போல நீயும் பார்த்துக்கொள். அவர்களுக்கு பிடித்தது போல அவர்கள் இருந்து கொள்வார்கள். நீ தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வீணடிக்காது. ஒவ்வொரு நாளும் புனிதமானது. அந்த நாளை உனக்கு தகுந்தது போல அமைத்துக் கொள்வதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நீ வாழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை கொடுக்கத்தான் முடியும். அதை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதும் கெட்ட முறையில் வீணடிப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. சீரும் சிறப்புமாக வாழ பழகு. யாரை கண்டும் அஞ்சாதே. எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளவே வேண்டாம். காலம் முழுவதும் நமக்கு சோதனை தானோ, இனிமேல் எந்த ஒரு விஷயமும் நடக்காதோ என்று நடக்க வேண்டாம். இன்றைய நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாய். அப்பொழுது நாளை விடிய போகும் நாள் நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் நடக்கும். நீ எதெல்லாம் தேடுகிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். நீ எந்த விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாய். இது போல் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நாளை நடக்க காத்திருக்கிறது. உனக்கு நான் இதை ஆறுதலுக்காகவோ எதுக்காகவோ சொல்லவில்லை. நடக்க போகும் விஷயத்தை முன்பே வந்து சொல்கிறேன். காரணம் என்ன? நான் ஏன் வந்து உனக்கு முன்னாடியே சொல்ல வேண்டும்? நான் ஏன் உன்னிடம் வந்து சொல்கிறேன் என்றால், நீ என்னுடைய பிள்ளை. இரவு தூங்கும் பொழுது அமைதியாக தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் காலை சந்தோஷமான விஷயம் நடக்கும் பொழுது அதை உன்னால் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள முடியும்.
அதற்காகத்தான் சொல்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கை சறுக்கலிலேயே இருக்காது, மேலே ஏறும். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ துளைத்தது அனைத்தையும் பெற்று இந்த வாராகியானவள் தருவேன். நீ நினைக்கிறாய் வாழ்க்கை என்றாலே கஷ்டம்தான், வாழ்க்கையை ஒரு நாளும் நம்மளால் சரி செய்ய முடியாது என்று. யார் சரி செய்ய முடியாது என்று சொன்னது சொல் பார்க்கலாம். உன்னால் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். எல்லா நாளும் ஒரே மாதிரி ஒரே போல இருப்பது கிடையாது. உன்னால் எல்லாம் மாற்ற முடியும். என்ன தவறு செய்தாயோ அதை தவிர்த்து விட்டு எது உனக்கு பிடிக்குமோ அதை செய்து சந்தோஷப்படு. அமைதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். காலப்போக்கில் ஒவ்வொன்றாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் தெரியும் இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கை எல்லாம் நமக்கு இருக்கிறதா, நமக்கு இத்தனை நாள் தராமல் வைத்திருந்தால் பார் வாராகி என்று நீ சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை சந்திக்க போகிறாய். கஷ்டமான விஷயங்கள் தானே உன்னை சுற்றி சுற்றி கொண்டே இருந்தது. நல்ல விஷயங்கள் எதுவுமே உன்னை சுற்றி கொண்டே இல்லை அல்லவா? அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் எல்லாமே உனக்கு கிடைக்க போகும் நாள் வந்துவிட்டது. அமைதியோடு இருந்தால் எல்லாம் நடக்கும். மனதில் பாரம் என்பது ஒரு பொழுதும் வேண்டாம். இவனால் நமக்கு பிரச்சனை வருமோ, அவனால் பிரச்சனை வருமோ என்று நினைக்காதே. உனக்கு ஒன்று தோன்றுகிறதா அதை செய். இவனால் வருமோ அவனால் வருமோ என்ற பயத்தை விடு. யாரால் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். என்னுடைய பலம் உனக்கு தெரியும் தானே. நிச்சயமாக இந்த வாராகியானவள் எல்லா பிரச்சனையிலும் இருந்து எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத அனைத்து விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி உனக்கு நல்லபடியான வாழ்க்கை தருவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் இது போல் ஆகிவிட்டதே நம் வாழ்க்கை, வாராகி சொன்னாலே ஆனால் இது போல் ஆகிவிட்டதே என்று நீ நினைக்காத அளவுக்கு ஏற்றங்களை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. இன்று இப்படி இருக்கும் வாழ்க்கை நாளை வேறொரு மாதிரியும் ஆகும். நம்பிக்கையோடு இருந்தால் தாராளமாக என்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். கண்ணை மூடிக்கொண்டே இருந்தால் இருட்டாகத்தான் இருக்கும். கண்ணை திறந்து பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை அழகான விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்று. தப்பான எண்ணங்கள் மனதுக்குள் வேண்டாம். நல்ல விஷயங்களை மட்டுமே மனதுக்குள் வைத்திருங்கள். தப்பான எண்ணங்கள் வரும் பொழுது என்னுடைய பெயரை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நானே எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமாக இரு. என்னாலும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா நொடியிலும் இந்த வாராகியானவள் உன் கூடவே இருந்து அனைத்திலும் நல்ல ஆசீர்வாதம் செய்து உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லதாகவே செய்து தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.